வாழ்க வளமுடன். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் என்ற தலைப்பில் சில விளக்கங்கள். மனம் என்னும் குரங்கை அலைபாய விடாமல் கட்டுப்படுத்துகிறவர் சந்திரன். உடல் ஸ்தானம், ஜென்ம ராசி, சந்திராலக்னம் என்று சந்திரனை கூறுகிறோம். ஒருவருடைய ஜாதகத்திலிருந்து அவருடைய தாய், உடல் நலம், ஈகை குணம், தயாள சிந்தனை, தன்னலமற்ற பொது சேவை, கற்பனை வளம், நல்ல ஆராய்ச்சி திறன், சிறப்பான பேச்சாற்றல், மதிநுட்பம் இவைகளை அறிவதுடன் மென்சஸ், கர்ப்பப்பை, சீதளம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்தத்தில் உள்ள நோய்கள் இவைகளை அறியவும், மேலும் தாழ்வான சிந்தனை, சுயநலம், டிப்ரெஷன் இவைகளை அறியவும் முடியும். மேலும் சந்திரன் நீர்கிரகம் என்பதால் கப்பற்படை, கப்பலில் வேலை செய்யக்கூடியவர்கள், நீரேற்று நிலையங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவைகளை அறியவும், மேலும் நீர் சார்ந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு, பால் பண்ணை, பெட்ரோல் பங்க் முதலியவற்றை அறியவும் சந்திரன் உதவக்கூடியவர். ஆகவே ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் வீட்டிலிருந்து ஆட்சி உச்சம் பெற்று சுபர் சேர்க்கை, சுபர் பார்வையில் இருக்கும் பொழுது நல்ல அமைப்பையும், சந்திரன் 8-12 இடங்களில் அமர்ந்து நீச்ச நிலை பெறும் பொழுது பாதகமான அமைப்பையும் ஏற்படுத்துகிறது. இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம். ஆட்சி உச்சம் பெற்ற அனைவருமே வெற்றியாளர்களா, அல்லது 8-12 இடங்களில் அமர்ந்து நீச்ச நிலை பெற்றவர்கள் அனைவருமே தோல்வியாளர்களா என்றால் இல்லை. ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகத்திலும் தோல்வியும் சறுக்களும் இருக்கத்தான் செய்கின்றன. 8-12 மற்றும் நீச்ச நிலை அடைந்த அமைப்பை உடையவர்கள் வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் இருக்கின்றார்கள். இவையில் எப்படி என்பதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.